புரியாது, எனக்கே புரியாது சுகஸ்தி பேசுறது. ஒன்னொன்னு புரியும், ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா புரியாது. அப்புறம் சன்சியோட போய் கேட்கணும், சன்சி அவ என்ன சொன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். ஆமா, எனக்கு புரியுதோ இல்லையா, ஆனா சன்சிக்கு வந்து நல்லாவே புரியும். ஏன்னா சுகஸ்திக்கு அம்மா சன்சிகா, சன்சியாவுக்கு தான் நான் அம்மா, சுகஸ்திக்கு நான் அம்மா டைரக்டா கிடையாது. அது இப்படி போய் தான் வரும். சரி, ஓகே. செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சன்சிக்கு பிறந்த நாள். உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 12 முடிஞ்சு 13. ஐயோ தெரியலையே. 13 முடிஞ்சு 14. 13 முடிஞ்சு 14. சாரி, மறந்துட்டேன். 5/9/2012 அந்த அன்னைக்கு தான். 2012 நாளும் 2012 நாளும் ஒண்ணுதான், சரியா? அந்த அன்னைக்கு தான் நம்ம சன்சி வந்து பிறந்தா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3/5 தான். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கரெக்டா 5ஆம் தேதி மிலாடி நபி வந்து வந்துருச்சு. அதனால கவர்மெண்ட் ஒரு 6 ஃபெஸ்டிவல் வந்துருக்கு. ஓணம் அந்த அன்னைக்கு ஓணம் எல்லாம் டீச்சர்ஸ் டே. டீச்சர்ஸ் டேக்கெல்லாம் லீவ் விட மாட்டாங்க. இந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லீவு. அப்புறம் வெள்ளிக்கிழமை மிலாடி நபி கவர்மெண்ட் லீவு. அதனால வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையே சன்சி வந்து பர்த்டே ட்ரெஸ் வந்து போட்டு போக போறா. நான் கூட அப்படி வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா இப்போ 8வது வரைக்கும் போட்டு போனா தான் ஆச்சுங்களாமா. 9th 10th 11th 12th வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் மட்டும்தான் போடணுமா. பர்த்டே அப்போ கூட அன்யூனிஃபார்ம் வந்து போட முடியாதான். அதனால வந்து சன்சி அம்மா இது ஒரு டைம் தானே நான் முந்தின நாளே போட்டு போறேன்னு சொன்னா. சரி, ஓகேன்ட்டாச்சு. அதனால சன்சி நாளைக்கு ஸ்கூலுக்கு அன்யூனிஃபார்ம் போட்டு போறா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேக் வேணுமா, சாக்லேட் வேணுமா, கேசரி வேணுமா, இதெல்லாம் வந்து செய்யணும். இதெல்லாம் முதல்ல போய் வாங்குறதுக்கு போகணும். அதுக்காகத்தான் இப்போ நாங்கள் கிளம்பியிருக்கோம். நானே மூச்சு பிடிக்க பேசிட்டு பிறந்தனா இருக்கும். மூச்சு பிடிக்க உன்னை பெற்றது இல்லாம மூச்சு பிடிக்க நான் பேசிட்டேன். நீயும் பேசு. ஆண்டி எல்லாம் உனக்கு விஷ் பண்ணுவாங்க. உன்னை எத்தனூடு பிள்ளைங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்கல்ல, பேசு. என்ன பேசுறதுன்னு தெரியலையா? பர்த்டேக்கு எல்லாரும் விஷ் பண்ணதுக்கு நன்றி ஆண்டின்னு சொல்லி எப்படியும் உன் பர்த்டே முடிஞ்சுதான் போடுவோம். நிறைய பேர் விஷ் பண்ணிடுவாங்க. தேங்க்ஸா சொல்லு. தேங்க்யூ. நல்லா வாய் பேசிக்கிட்டு இருந்தா. இப்ப பெருசா பெருசா வந்து பாத்தீங்கன்னா வாய் பேச மாட்டாங்கிறா. இது வாய் பேசாமையே இருந்தது. எப்படித்தான் இத்தனை ஊரு வாய் பேசுதோ தெரியல. இப்ப இது நல்லா வாய் பேசி பழகிடுச்சு. சரி, ஓகே. சுகஸ்தியை கொண்டே டியூஷன்ல விடணும். டியூஷன்ல விட்டுட்டு அப்படியே நானும் சன்சி போய் கேக்கு எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே கொண்டே சுகஸ்தியை டியூஷன்ல விட்டுட்டு வரணும். போங்க, போய் கூட என்னோட பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. போங்க, நீ போய் பர்ஸ் எடுத்து வாடா. நீ சன்சி பெரிய கூட எடுத்துட்டு வா. பாருங்க, மீனை மட்டும் வந்து பாருங்களேன். நான் எப்பவுமே சொல்றதான், கிட்டத்தட்ட ஒரு 7-8 மீன் 10 மீனுக்குள்ள வாங்கியாந்து விட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு 100-150 மீன் இருக்குதுங்க. அந்த சின்ன பண்ணையில தான் நிறைய மீன் இருந்தது. பெரிய பண்ணையிலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய மீன் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 மீன் கிட்ட இருக்குது. தீனியை போட்டதே எல்லாம் சாப்பிட வருவாங்க. வெயிட் பண்ணுங்க. வா, இங்க பாருங்க, கொச்ச 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 கொச்சன்னு மீனை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்ம கிட்ட போனோம்னா ஓடிடுறாங்க மேடம் எல்லாம். இங்க பாருங்க, ஒரு 100-150 மீன் இருக்கும். இவங்களுக்கு தீனி வாங்கி போட முடியல, அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கிறது. தீனியே வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 200 வருதா, அந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த தொட்டி இன்னும் அந்த தொட்டி வேற இருக்குது. எங்க பாருங்க, இது ஒரு 100 மீன் கிட்ட இருக்குது. 200 ரூபாய்க்கு வாரத்துக்கு தீனியே வாங்குறதா இருக்குதுங்க. இதையும் ஜூம் பண்றாங்க. அதுல வந்து அந்த பெரிய பண்ணையில ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர். இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, எல்லோ, அந்த மாதிரி நிறைய கலர்ல இருக்கு இந்த பண்ணையில. சரி, ஓகே. பாப்பா 2 பேரும் வந்துட்டாங்க. கிளம்பி போலாம். சுகஸ்தி போலாமா? சுஸ்தி வா, போலாம் போலாம். வீட்டில் இருந்து கிளம்பி நேராக பேக்கரிக்கு வந்து வந்தாச்சு. வந்துட்டு அக்காவும் தங்கச்சியும் ஆளுக்கு ஒரு பப்ஸ் வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அப்புறம் எந்த கேக் வாங்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கியாச்சு. அம்மா ஒரு 1/2 கிலோ கேக் வாங்கி கொடுங்க போதும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் இது 1 கிலோ கேக் வாங்கி இன்னும் அதிகமாக காசு செலவாகுமோன்னு நினச்சேன். 1/2 கிலோ கேக் போதுன்ட்டாங்க. இது பிளாக் ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. 1/2 கிலோ கேக் வந்து வாங்கி சன்சி பேர் எழுதி அப்படியே பேக் பண்ணியாச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு, பிள்ளைங்க எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கு சாக்லேட்டும் அப்படியே வாங்கியாச்சு. சன்சி சுகஸ்தி இங்கே பேக்கரியிலே வந்து பார்த்திங்கன்னா முன்னையெல்லாம் கேக்கு தான் இருந்தது, ப்ரௌனிஸ் எல்லாம் இருக்காது. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனியும் இருந்தது. அப்புறம் 2 பேரும் ப்ரௌனி வேணுன்ட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாமே வாங்கியாச்சு. சன்சிகாவோட பிறந்தநாள் ஷாப்பிங் முடிச்சாச்சு. அப்படியே கொண்டு போய் பாப்பாவை டியூஷனில் விடுறதுக்கு வந்துட்டோம். சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி எக்ஸாம் வந்து எழுதிட்டா. நீங்கள் எல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
இன்னும் மறுபடியும் அடுத்த கிளாஸ் வந்து என்னைக்குன்னு சொல்லலை. அதனால் சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கிளாஸ் வந்து கிடையாது. அதனால் குட்டி பாப்பாவை மட்டும் டியூஷனில் விட்டுட்டு எனக்கும் சன்சிக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய ஷாப்பிங் வந்து இருந்தது. இவளை அப்படியே இங்கே விட்டுட்டு நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் கடைக்கு வந்துட்டோம். இந்த கொஞ்ச நாளாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெறும் பேக்கரி ஐட்டமாக பாப்பா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஒரு வாரம் ஃப்ரூட்ஸு, ஒரு வாரம் பேக்கரி ஐட்டம், மிக்சர், கேக்கு, முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக வந்துட்டேன். ஒரு 5-6 வகையான ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்தேன். ஒரு 3/4 கிலோ 1 கிலோ அளவுக்கு. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு மேலேயே அமௌண்ட் வந்து ஆயிடுச்சு. சன்சி, சுகஸ்தி 2 பேருமே எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான். சன்சிகா வந்து பார்த்திங்கன்னா 9/5 அந்த அன்னைக்கு வந்து டெலிவரி டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. கடைசி ஒரு 4ஆம் தேதி வரைக்குமே எனக்கு வந்து எந்த ஒரு லேபர் பெயின் எதுவுமே வரவே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை. கரெக்டாக 4ஆம் தேதி விடிகாலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி போல் லைட்டாக பெயின் வர்றதுக்கு ஆரம்பிச்சுது. அம்மா வீட்டில் தான் இருந்தேன். என் தங்கச்சி கூட இருந்தா. ரம்யா வயிறு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து சொன்னேன். சரின்னு ஒரு சீரக கஷாயம் வந்து வச்சு கொடுத்தா. இதை வந்து குடிச்சின்னா வலி, அதாவது சண்டு வலி இல்லாத வலி, லேபர் பெயின் இல்லாத வலியாக இருந்ததுன்னா வலி வந்து அடங்கி போயிடும். இல்லை லேபர் பெயினாக இருந்ததுன்னா இதை வந்து குடிச்சின்னா வலி வந்து அதிகமாக எடுக்கும், குடி அப்படின்னு தான் ஒரு 1/2 டம்ளர் தான் குடித்தேன். கொடுத்துட்டு என்னமோ தூங்குறதுக்கு ஒரு மாதிரி மனசு இல்லை. லைட்டாக அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்லாவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரம்யா நல்லாவே வலிக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரு 6 மணி அப்படிங்கும் பொழுது ஒரு 7 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா டைம் ஞாபகம் இல்லை. கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. இது வந்து லேபர் பெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4ஆம் தேதி காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் வலி பிடிச்சிது. அந்த ஃபுல் டே வலி தான். நைட்டெல்லாம் நல்ல வலி. 5ஆம் தேதி ஃபுல்லாக விடிய தூங்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். செப்டம்பர் 5 காலையில் 4:20க்கு பாப்பா வந்து பிறந்தா நார்மல் டெலிவரியில். விடிய வலி தான். ஐயோ, அந்த கத்தெல்லாம் இன்னுமே நினச்சா அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. வளர்ச்சிட்டே இருந்தது. 4:20க்கு பாப்பா வந்து பிறந்தா நார்மல் டெலிவரியில். குழந்தை இப்படின்னு லைட்டாக பார்த்தேன். வெள்ளைன்னு மூஞ்சி தெரிஞ்சுது. எனக்கு ஒரு மாதிரி செம்ம டயர்டு. அப்படியே லைட்டாக பார்த்துட்டு அப்படியே நான் படுத்துட்டேன். என்ன குழந்தைன்னு கூட கேட்கல. கொண்டுட்டு போய் வெளியே வந்து பேபியை க்ளீன் பண்ணுறதுக்காக கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு கேட்டேன். இன்னும் உங்கள்கிட்ட குழந்தைய காமிக்கலையா, காமிக்கிறோம் அப்படின்ட்டு பாப்பாவை க்ளீன் பண்ணி கொண்டு வந்து இந்தா பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அந்த மொமெண்ட் இன்னும் மறக்கவே முடியல. அந்த பெண் குழந்தை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் கூட சுற்றிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், கேக்கு சாக்லேட்டு அப்படின்ட்டு எடுத்து சந்திரமுகி ஜோதிகாவாக மாதிரி என் கூட சுற்றிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட் பேபி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான். எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அந்த முதல் குழந்தை கொடுக்குற அந்த இன்பம், அந்த சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்கும். நானும் சன்சியுமே அப்படி தான். வீட்லேயும் சரி ரொம்ப அந்யோன்யமாக இருப்போம். எந்த ஒரு பிரச்சனை, எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து நான் சன்சிட்டு தான் சொல்லுவேன். விடுங்கம்மா பார்த்துக்கலாம், அதனால் என்னங்கம்மா அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாள் சன்சி வந்து எப்போவுமே. சுகஸ்தி வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது. அவள் வந்து இன்னும் சின்ன குழந்தை. ஸோ அவகிட்ட வந்து என்னால் அதிகமாக எதுவும் ஷேர் பண்ணிக்க முடியாது. நான் சன்சீட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து ஷேர் பண்ணிக்குவோம். 2 பேர்த்துக்கு ரொம்ப அந்யோன்யமாக இருப்போம். நான் சன்சி 2 பேருமே. இப்போ வந்து 2012 பிறந்தா. 13-14ங்கிறாங்க வயசு. அதை எனக்கு கால்குலேட் பண்ணவே தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே. என்னோட கணிப்பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 13 வருஷம் முடிஞ்சு 14 வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 14 வருடங்கள் ஆயிடுச்சு பாப்பா வந்து பிறந்து. கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் எனக்கு வந்து குழந்தை இல்லை. அப்போல்லாம் பட்ட கஷ்டம் இவ்வளோதான்னு சொல்ல முடியாது. அத்தனை கஷ்டம். ஹாஸ்பிட்டல் போகிறது, கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாமிகிட்ட வேண்டி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பிறந்த ஒரு குழந்தை தான் சன்சிகா. அடுத்த வீடியோவில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமும் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே அது என்ன சந்தோஷமான விஷயங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேனுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாப்பா கேசரி வேணும்னு சொல்லியிருந்தா. சரி, கேசரி செய்யலான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கேசரி அடிக்கடி செய்கிற ரெசிபி தான். சிம்பிளான ரெசிபி தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறந்து போனாப்புல போயிடுச்சு. அப்புறம் யூடியூப்பில் போய் பார்த்துட்டு கேசரி எப்படி செய்வதுன்னு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி தானே அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னதான் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாலும் ஒரு சில விஷயங்கள் மறந்து போயிடும் இல்லைங்களா. என்னதான் சிம்பிளாக ஈஸியாகவே இருந்தாலும் அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி வந்து கேசரிக்கு ஆகிடுச்சு. ஃபுட் கலர் சேர்க்கக்கூடாதுன்னு தான் குங்குமப்பூ வந்து போட்டேன். குங்குமப்பூ போடும்பொழுது லைட்டான கலர் வந்து வரும், அந்த கலரே போதும் அப்படின்ட்டு. ஆனாலும் கலர் வந்து வரவே இல்லைங்க, வெள்ளையினா தான் இருந்தது. சரி, இதை வந்து சத்தியமே பண்ணாலும் யாரும் கேசரின்னு நம்ப மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபுட் கலர் வந்து
வந்து போட வேண்டாம், லைட்டாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக வந்து போட்டு அப்படியே கேசரி வந்து ரெடி பண்ணிட்டேன். நெய்யும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடாயில் எல்லாம் ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி செய்யும் பொழுது தான் இந்த நான்ஸ்டிக் கடாய் வந்து எடுப்பேன், இந்த ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக. மற்ற டைம் வந்து நான் வந்து நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், நீங்களே பார்த்துருப்பீங்க, இரும்பு மண்பானையில் தான் செய்வேன். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ரெசிபிக்காக மட்டும் இந்த ஒரே ஒரு நான்ஸ்டிக் கடாய் வந்து வச்சுருக்கேன். அப்படியே கேசரி வந்து செஞ்சு முடிச்சாச்சு. நான் இந்த வேலை மட்டும்தான் செஞ்சேன். சன்சி வந்து பார்த்திங்கன்னா அவளே ஜம்முன்னு ரெடியாகி வந்துட்டா. அப்படியே வாங்க சன்சியை போய் பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து என்னோடய பெரியப்பா வந்து எடுத்து கொடுத்தாங்க சன்சிக்காக. அந்த ட்ரெஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டா. இந்த ட்ரெஸ் வந்து ஒரு டைம் கூட போடவே இல்லை, எடுத்து கொடுத்ததோட அப்படியே புதுசாகவே இருந்தது. இதே நான் வந்து போட்டுக்கிறேங்கம்மா, எனக்கு ட்ரெஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னா, புது ட்ரெஸ் வேண்டானா சரி ஓகேடா அப்படின்ட்டு இதே வந்து போட்டுக்கிட்டா. சன்சி பிறந்த நாளுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. கேக் கட்டிங் எல்லாமே அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை தான் வந்து வச்சுக்கிட்டோம். இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈரோடு வீரப்பம்பாளையம் பிரிவில் செராமிக்கா அப்படிங்கிற ஒரு டைல்ஸ் ஷோரூம் வந்து இருந்தது. இங்கே வந்து நான் இப்போ ரீசன்ட் டேஸில் போயிருந்தேன். டைல் ஷோரூம்னெல்லாம் சொல்ல முடியாதுங்க, நல்ல ஒரு பெரிய கடை. வீரப்பம்பாளையம் பிரிவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்தீங்கன்னாவே போதும். அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்குக்கு ஆப்போசிட்டில் ரைட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த செராமிக்கா ஷோரூம் வந்து இருக்குது. நீங்கள் சப்போஸ் வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வீடு கட்டுறதுக்காக டைல்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா ஒன்ஸ் ஒரு முறை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நான் வீடு கட்டும் பொழுதெல்லாம் இந்த கடையெல்லாம் எங்கடா போச்சு பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டிஸ்பிளேக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஜஸ்ட்டு டைல்ஸ் கடையிலெல்லாம் போய் பார்த்துட்டு இந்த டைல்ஸ் வந்து எனக்கு பிடிக்குது, ஓகே இதை வந்து கிச்சன் கொட்டலாம், இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் கொட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் டிஸ்பிளேக்கே அவ்வளோ வச்சுருந்தாங்க. கார் பார்க்கிங்கெல்லாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக விட்டுருந்தாங்க. நீங்கள் எத்தனை கார் வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருந்தது. ஷோரூமே 2 ஃப்ளோருக்கு வந்து வச்சுருந்தாங்க, ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. ஜஸ்ட் நான் ஒரு ஓவர்வியூ காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஏதாவது வீடு கட்டுற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக செராமிக்கா ஷோரூம் வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. டைல்ஸ்னால் டைல்ஸ் மட்டும் கிடையாதுங்க, டைல்ஸு, ஃபிட்டிங்ஸு, சானிட்டரி வேர்ஸு, குவாட்ஸு, அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ வீடு கட்டுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து தேவையோ அந்த பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல வந்து இருக்குதுங்க. நம்மளாம் நார்மலாக வீடு கட்டினா அப்படியே அந்த பாத்ரூம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பவும் போல் வச்சிடுறோம். ஆனால் இங்கே வந்து பாத்ரூமே எந்தெந்த மாதிரி வித்தியாசமாக வைக்கலாம், வேரியேஷன் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து வச்சுருந்தாங்க. இந்த வாஷ் பேசினெல்லாம் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் வந்து இங்கே போய் தாங்க பார்த்தேன். வாஷ் பேசின்னா என்ன, சின்ன வயசுலேருந்தே நாம் வந்து பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்கும், அதுதான் வாஷ் பேசினாக வச்சுருப்போம். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லக்ஸூரியஸாக இருந்தது. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் தான், ரொம்ப அதிக ப்ரைஸ் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிள் தான். நம்ம நார்மலாக அந்த ஒயிட் கலரில் வாங்குவோம் இல்லைங்களா, அதை கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் தான் அதிகம் இருந்த மாதிரி இருந்தது. கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்துட்டே இருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து கடையும் நல்லா பிஸியாக இருந்தது. அந்தளவுக்கு ஆட்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களோட கனவு இல்லம் ரெடி ஆகிட்டு இருக்குது, அதுக்கு ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். பார்த்துட்டு அப்பெல்லாம் வச்சுருந்தாங்க, அதை பார்க்கும்பொழுது செம்மையாக இருந்தது. அட்டேங்கப்பா, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 இடங்கள் இருந்து அப்படியே ஒரு பீச்சி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. இதை பார்த்ததே எனக்கு வந்து ஆசையாயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி இதை வந்து தண்ணி வர்ற மாதிரி இது பண்ணி காமிங்க, நான் இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். நல்லா சூப்பராக இருந்ததுங்க பாருங்கள். இந்த கடைக்கு போனீங்கன்னா ஒரு நார்மலான டைல்ஸ் கடைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவ்வளோ அளவுக்கு கலெக்ஷன்ஸ், டிசைன்ஸ், யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதை அத்தனையுமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வேர்ஹவுஸ் வந்து பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அந்த அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து கொடுத்துருவாங்க. வேர்ஹவுஸ் வந்து பக்கத்துலேயே இருக்கிறங்காட்டி உடனே பேக் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிவரியுமே வந்து கொடுத்துடுவாங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர், பேஜ் லிங்க் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். டைல்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஆயிரக்கணக்கான டைல்ஸ் டிசைன்ஸ் வந்து இங்கே ஒரே இடத்துல வச்சுருக்குறாங்க. ப்ரீமியம் குவாலிட்டியான டைல்ஸ் பிராண்ட்ஸும் நிறைய பிராண்டடான டைல்ஸுமே இங்கே வந்து இருக்குதுங்க.
நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். டிஸ்பிளேல வச்சுருக்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி வேணும். டைல்ஸுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி வேணும். ஏதாவது ஒரு சாமி சிலைகள் வந்து வர்ற மாதிரி, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ வர்ற மாதிரி, அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னீங்கன்னாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பாத்ரூமில் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்குமா, லக்ஸூரியஸான பாத்ரூம் அப்படிங்கிற மாதிரி இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபீல் வந்து கிடைக்குது. ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் இப்படியெல்லாம் வைக்கலாமா, வச்சா டிஸ்பிளேக்கு இப்படியெல்லாம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீரப்பம்பாளையம் பிரிவிலிருந்து உள்ள ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 2 நிமிஷம் வந்தீங்கன்னாவே போதும், நம்ம செராமிக்கா ஷோரூம் வந்து இருக்குது. நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். நான் வீடு கட்டும் பொழுதெல்லாம் இந்த கடை கண்ணுக்கு தெரியாமல் போச்சு, என்னடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா நாங்கள் வந்து நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலான டைல்ஸு அதே தான் வந்து போட்டோம். எல்லாத்து வீட்லேயும் எப்படி இருக்கும் அதே தான் போட்டோம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற இந்த யூனிக்கான கலெக்ஷன்ஸ்க்கும் ஒரு பெரிய இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, பெரிய ப்ரைஸ் வித்தியாசம் வந்து இல்லை. இந்த யூனிக்கான கலெக்ஷன் சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே அதே ரேஞ்சில் தான் வந்து இருந்தது. அப்போ நம்ம இப்படியே போட்டிருக்கலாமே, ஏன் நம்ம நார்மலாக போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு இந்த கடைக்கு வந்து பார்க்கும் பொழுது. ஸோ நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா மஸ்ட் விசிட் செராமிக்கா.